சார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட கைது எப்படி பாக்குறீங்க சார்? அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது தவறானது, கண்டிக்கத்தக்கது. இது ஒரு சர்வாதிக உபகார போக்கு படைத்தது உண்டானது. இது வேண்டுமென்றே செய்கிறார்கள். இது தொடர்ந்து இந்தியாவில் இவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்பது அவர்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. அவர்கள் வெற்றி பெற போவதில்லை. ஒரு இன்செக்யூர் சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு நோக்கியும் மற்ற இடங்களா நோக்கியும் இவர்கள் தொடர்ந்து பிரச்சாரங்களை ஏற்கிறாங்க. அதே மாதிரி டெல்லியில இவர்கள் ஆம் ஆத்மி கட்சி அசைக்க சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த தேர்தலே அமித்ஷா அவர்கள் தெருவுகள்ல பிட் நோட்டீஸ் கொடுத்து ஓட்டு கேட்கிற நிலைமை வரைக்கும் அவருக்கு வந்துருச்சு, எங்கேயுமே இல்லாது. ஆக இது தொடர்ந்துகிட்டே இருக்கிற காரணத்தால இவர்களால் வெற்றி பெற முடியாதுங்கிற இன்செக்யூர் சிச்சுவேஷன்ல இன்னைக்கு பிஜேபி வந்துருச்சு. அதனால தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துல இவர்கள் உள்ளவர்களை தலைவர்களை கைது செய்யும் வேலைகள் இருந்தாங்க. இப்ப தலைவர்களை கைது செய்ய முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆம் ஆத்மியில் உள்ளவர்கள் எல்லாம் அழைச்சு பார்த்தாங்க, எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட்டிட்டு பார்த்தாங்க. கடைசியில கெஜ்ரிவாலையே அழைக்கக்கூடிய எங்களுக்கு வந்துருங்க, நீங்க எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிடுவோங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஒரு மோசமான ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊழல்ங்கிறது ஒண்ணு அப்படி ஒரு ஊழலே நடக்கல. 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததா சொன்னத தப்பான செய்தி. அது நான் சொல்லல. அந்த டெல்லி கோர்ட்ல எந்த அமலாக்கத்துறை வழக்கு போட்டுச்சோ, எந்த சிபிஐ வழக்கு போட்டுச்சோ, அது டெல்லி கோர்ட்டுக்கே இது எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொன்னவர்கள் தான். அடுத்தது மீதி 70 கோடி ரூபாய்க்கு எந்த கணக்கு இல்லைன்னு சொன்னவங்க, ஆதாரம் இல்லைன்னு சொன்னவர்கள். அதோடு மீதி இருக்கிற 30 கோடி ரூபாயை பற்றி கணக்கு யாரோ சென்னையில இருந்து வந்தவர் ஒருவர், அவர் டெல்லியில இருக்கிற ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க எல்லாம் 30 கோடி ரூபாய் பிரிச்சு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு தகவலை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதற்கும் எந்த ஆதாரம் இல்லைன்னு அதே டெல்லி கோர்ட்டு இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆக தொடர்ந்து இவர் பழிவாங்கும் நோக்கத்தில் ஒவ்வொருவரும் எதிர்க்க வேண்டிய, இவர்களை ஒழிக்க வேண்டுங்கிற நோக்கத்துலதான் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க. அதனால இதனால் எந்த பாதிப்பும் ஆம் ஆத்மி கட்சிக்கு இல்லை. ஆம் ஆத்மி கட்சி தெளிவா இருக்கிறது, ஃபுல் மெஜாரிட்டியில இருக்கு ஆம் ஆத்மி கட்சி எங்க டெல்லியில. அதனால இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி சேரும்னு இவங்க எதிர்பார்க்கல, சேராதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் சேர்ந்ததோடு மட்டும் இல்லாம இந்த அமிக்கபிள் ஆன சீட் ஷேரிங் நடக்கும்னு இவங்க எதிர்பார்க்கல. இது நடந்ததுக்கு பின்னால இவர்களால் பொறுத்துக்க முடியல. இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி சேர்ந்ததற்கு பின்னால் மிகப்பெரிய வலுவை, ஒரு பலத்தை பெரிய இந்தியா பூரா ஒரு மிகப்பெரிய செய்தியாகவும் இது வந்தது உண்மை. ஆகையினால அரவிந்த் கெஜ்ரிவாலை பிரச்சாரம் பண்ண விடாம தடுக்கணும். அதுக்குத்தான் நோக்கமே தவிர காபந்து மந்திரி சபை அதிகாரம் கூட இப்ப கிடையாது. ஆனால் எல்லா அதிகாரத்தையும் ஏஜென்சிகளை கொடுத்து பலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இவர்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லைங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு எல்லா ஏஜென்சிஸ், தேர்தல் கமிஷன், இடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வியாபாரம் விளையாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இவர்கள் தோற்க போவது உறுதி. இது ஓட்டிங் மிஷினை ஒன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு எல்லா தலைவர்களும், ராகுல் காந்தி உட்பட எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இவர்கள் மண்ணை கவ்வ போகிறார்கள். கெஜ்ரிவாலை கைது செய்து இருப்பது என்பது பிஜேபி தன் தலையிலேயே மண்ணை வாரி அரைத்துக் கொண்டது. யானை தன் இறைச்சிக்கிற மாதிரி இறைச்சிக்கிட்டாங்க. தன்னையே அழித்துக் கொள்வதுதான் கெஜ்ரிவால் மீது கை வைத்தது என்கிறோம். சார், ஆனா 9 முறை சம்மனத்தையும் ஆஜராகல. அமலாக்கத்துறை 9 முறை சம்மனத்தையும் ஆஜராகனாலதான் கைது செய்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை தரப்புல சொல்லப்படுது. நீங்க அதை போய் அப்பேர் ஆயிருந்தா அந்த பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி சொல்லப்படுதுல்ல சார்? என்ன இப்ப சொல்றீங்க? நாங்க இவங்க தொடர்ந்து, அதாவது இப்படித்தான் மணிஷ் சிசோடியாவை வெறும் சம்மன்கிறது என்ன, விசாரணைக்கு வாங்கங்கிறதுதான் சம்மன். வாரண்ட்னா தான் கைதுக்குள்ளது. இந்த சம்மனை அனுப்பிட்டு, சம்மன் ஒண்ணு கொடுத்துட்டு இப்படிதான் மணிஷ் சிசோடியாவை சம்மன் கொடுத்தாங்க, விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு போய் ஒரு வருஷம் போன பிப்ரவரி இந்த பிப்ரவரி தாண்டி போச்சு. இன்னும் கூட கொடுக்காம எந்த ஆதாரமும் இது வரைக்கும் அவருக்கு கைது பண்ணதுக்கான ஆதாரங்கள், அவர் இந்த ஊழல் பண்ணாங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையும் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காம உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் வெளியே விடாம பெயில் கூட கொடுக்காம இன்னைக்கு அவரை சித்திரவதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்பவும் எங்களுக்கு அது புரிஞ்சு போச்சு. இதையும் கெஜ்ரிவாலையும் இதே போல் கைது செய்து கொண்டு போய் விசாரணை கொண்டு போய் வச்சுக்கிறதா அவங்க திட்டம் போடுது. ஆனால் நாங்க புரிஞ்சுக்கிட்டுதான். ஆனாலும் அவர் கொடுக்குற ஒவ்வொரு சம்மனுக்கும் நாங்க பதில கடிதம் எழுதுறோம், சட்டப்படியான பதிலை எழுதுறோம். எங்களுக்கு ஒண்ணு அக்யூஸ்ன்னு சொல்லுங்க, குற்றவாளின்னு சொல்லுங்க, குற்றம் சாட்டப்பட்டவன்னு சொல்லுங்க, என்ன ஏதாவது கன்விக்ட் ஏதாவது சொல்லணுமா இல்லையா? ஒண்ணுமே சொல்லாம நீங்க கொடுக்குறீங்க. ஆகையினால எங்களுக்கு தெளிவானதை எங்களுக்கு வேணும்னு சொல்லி கொடுத்தா திரும்ப அதே மாதிரி சம்மனை கொடுக்குறீங்க. அப்படியும் ஒரு முறை காணொலி மூலமாக அவர் விசாரணைக்கு உட்பட்டிருக்கிறார், வராம இல்ல வந்திருக்கிறார். அதுவும் இல்லாம இப்ப திரும்பவும் தேர்தல் நேரத்தை நாங்க முடிஞ்ச அளவு எதுக்காக நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இவங்க இந்த தேர்தலில் போய் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது.
ஏன்னா டெல்லி, பஞ்சாப் இதெல்லாம் இவங்க எதிர்பார்க்காது. மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து கார்பரேஷன் 15 வருஷம் பிஜேபி கையில் இருந்த கார்பரேஷனையும் ஆம் ஆத்மி கைப்பற்றி இருக்குது. குஜராத்தை கைப்பற்றி இருக்கு. இப்ப அவர்கள் உள்ள பூரா முந்து கிட்டத்தட்ட 13% வாக்குகளை பெற்று 5 இடங்களை கைப்பற்றிருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது இவர்களை விட்டுறக்கூடாது, டெல்லி மக்கள் நன்மை பெற்றக்கூடாது, இவர்களுக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது. இந்த தேர்தல்ல ஒன்னையும் உங்களை மடக்கிறணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அது முடியல. நல்ல செட்டில்மெண்ட், நல்ல சீட் ஷேரிங். இந்தியா கூட்டணிக்கு ஆம் ஆத்மி கட்சி வந்து சேர்ந்ததுக்கு பின்னால மிகப்பெரிய வலிமையை அந்த கூட்டணி பெற்றிருக்கு. அப்படிங்கிறது அவங்க அதை பொறுத்து கொள்ள முடியாத காரணத்தால ஒரு இன்செக்யூரா இருக்காங்க. அவங்க 150 சீட்டுக்கு மேல அவங்க வரப்போறது இல்லை, நியாயமான தேர்தல் நடத்தினா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் ஒரு ஃப்ராடு வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா முஸ்லீம் ஃப்ராட் பண்ணணுங்கிற நோக்கத்துல இன்னைக்கு பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம், பெரிய விஷயம் புரிந்தவர்கள் எல்லாம், இன்னைக்கு டெக்னாலஜிஸ்ட் எல்லாமே என்ன பண்றாங்க, அதுல ஃப்ராட் பண்ண முடியும்னு எல்லாமே ப்ரூவ் பண்றாங்க. ஆக இது வந்து நாங்க அப்படி இல்லை அப்படின்னு தேர்தல் கமிஷனாலையும் சொல்ல முடியல. அது வந்து எதுவும் சொல்லாம அதனால இவர்களை ஓட்டிங் மிஷின் எல்லாமே இது வந்து நிச்சயமாக மக்கள் வந்து ஒரு பெரிய பாடம் புகட்டுவார்கள். ஆம் ஆத்மி கட்சி நிச்சயமாக அவர்களே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்தியாவின் அடுத்த முகமாக அவரை மாற்றுகிறார்கள் என்றுதான் முக்கியமான செய்தி. 2 மாதத்துல வந்து 2வது முதலமைச்சர் கைது அப்படின்றது வந்து என்ன சமிக்கை நினைக்கிறீங்க சார்? சார் அதுதான் சொல்றேன், இவங்க வந்து முதலமைச்சர் இல்ல, உண்மையிலே கைது செய்யப்பட வேண்டியவர் மோடியும் அமித்ஷாவும் தான். மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்கிறவங்க மிகப்பெரிய கொள்ளையை, வித்தியாசமான நூதனமான கொள்ளையை அரங்கேற்றி வருகிறார்கள். SBI பாண்டுல ஒவ்வொரு நிறுவனத்தையும் மிரட்டி வாங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நிறுவனத்தும் எல்லாமே வந்து அந்த பாண்டு வாங்குறதும் இவங்க ED ரைடு போறதும் கரெக்டா அந்த இது எல்லாமே இருந்திருக்கு. ஆக இது வந்து உண்மையான கொள்ளைக்காரர்கள் யாருன்னு சொன்னா மோடியும் அமித்ஷாவும் தான், பிஜேபி தான் அப்படிங்கிறது பட்சவர்த்தனமா இருக்கிறது. இதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு பூரா இந்தியா பூரா SBI பாண்டு பத்தி தான் பேச்சு. PM கேர் ஏமாத்திட்டாங்க, SBI பாண்டுல இவ்வளவு ஏமாத்தி இருக்கிறாங்க. இது பூரா இந்தியா பூரா டாக்கா ஓடி இருக்குது. இதை மாற்றுவதற்காகவும் இதை வந்து இந்தியா கூட்டணியை பலகீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களுடைய இந்த வேலைகள் விடுபடாது.